வேறு மத்திய எழுதுக்கும் லூக்கா எழுதுக்கும் வித்தியாசம் மட்டும் எதாவது இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டையும் வாசிச்சுட்டு மத்திய வாசிங்க 2:11. மத்திய 4:2-11. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்கள் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ துடியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரிசை பாராதிப்பதாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தானமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். லூக்கா 4:3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்பு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றையும் வேறு அதிகாரத்தையும் வேறு மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீ இதை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரசித்தமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ முடியும், ஏனெனில் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உங்களை குறித்து கட்டளையிடுவார் என்றார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரிசை பாராதிப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்தது. சில காலம் அவரை விட்டு வெளிப்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம் எதாவது புரிஞ்சுன்னா சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இந்த சோதனை 3 சோதனையில் வந்து மத்திய வந்து ஆண்டது வந்து கொஞ்சம் வித்தியாசம், இவர் கொஞ்சம் மாற்றி எழுதுறாரு. இந்த ஒரு ஆமாம், ஒரு நிமிஷம் அந்த ஆர்டரும் மாறி இருக்குது. முதல்ல வந்து கல் அப்பமாக்குறது 2 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க. தேவால் துப்பரி வந்து மார்க்கில் வந்து அந்த டீட்டெயிலாம் கொடுக்கல. 40 நாட்கள் காட்டு மருகள் மத்தியில் இருந்தார், தேவதூதர்கள் உதவி செய்தார்கள் அப்படின்னு மட்டும் இருக்குது. ஆனால் இங்கேயும் அந்த தேவதூதர்கள் உதவி செய்தார்ன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானதாக நம்ம இருந்த மலையில் அவங்க விட்டுட்டு போயிட்டான். தேவதூதர்கள் வந்து உதவி செய்தார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை ஃபைனல் அங்கேயா இருக்கும். இப்போ மார்க்குடைய இது கருத்து பார்த்தீங்கன்னா, அவர் காட்டு மிருகங்கள் மத்தியில் இருக்கும்போது அதில் காப்பாற்றுறதுக்கு தேவதூதர்கள் உதவி செஞ்சாங்க. மற்ற 2 பேரும் வந்து தேவதூதர்கள் எதுக்கு உதவி செஞ்சாங்க? அது அங்கே மிருகங்களை விரட்டி விட்டுருக்காங்க, பக்கத்தில் வரக்கூடாது. மத்திய எழுதும்போது தேவதூதர்கள் உதவினார்கள் பொதுவாக தான் எழுதியிருக்கிறாரு. மலையில் விட்ட உடனே நீங்கள் சொன்ன மாதிரி மலையில் விட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் தேவர்கள் உதவி செய்தார்கள். லூக்கா வந்து தேவனுடைய உதவி எழுதியிருக்கிறாரா, தேவதூதர்கள் உதவி காட்டு மிருகங்கள்கிட்ட வந்து எழுதலை. அதான் ஓகே, அவன் சொல்கிறான் அது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு அதிகாரத்தை சொல்கிறான். கரெக்ட். ஆதாம் இழந்து போட அதிகாரம்.
இப்போ வந்து மத்தியில் வந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிடுறானா? ஆமா, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த பூமி எனக்கு ஒப்பு லூக்கால லூக்கா லூக்கா 4:6 வசனம். ஓகே, இதான் வித்தியாசம் பார்க்குறோம். வேறு இந்த இது ஒத்து பார்க்குறதுனால நமக்கு வேறு ஏதாவது வெளிச்சங்கள் கிடைச்சதா உங்களுக்கு? வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. அவர் நீ கீழே விழுந்தா உனக்கு அடிபடாது அப்படின்ட்டு சொல்றது வந்து ஒரு கனவு நிலையில் அது ஒரு விழுந்தா அடிபடும்னா அப்போ ஒரு நிஜமாவே ஒரு மேலே அது உறுதிப்படுதலாங்க. ஆக்சுவலாக வந்து அது தேவ வசனத்தை கோட் பண்ணுறான் சாத்தான். ஆண்டோடைய வசனத்தை தான் கோட் பண்ணுறான். கால்கள் பாதிக்கப்படாதபடி தூதர்கள் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. அந்த வசனத்தை கோட் பண்ணுறான். அதான் அந்த நிமிஷத்தை பிடிக்கல. ஒரு நிமிஷத்துல காண்பிச்சா அது ஓகே. பட் அது புத்தி அப்படின்னா ஒரு மேன்மேனா செய் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் வருது. அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க வந்து அவர் மனசால யோசிச்சாரா இல்ல நிஜத்துல நடந்துச்சா அப்படிங்கிறது அந்த நிமிஷம் வந்து அது நமக்கு மென்ஷன் பண்ணதுனால அது நேரா தான் நடந்திருக்கும். நேரடியாக நடந்திருக்கு. மலைக்கு கூட்டிகிட்டு போனதும் நேரடியாக போன மாதிரி தான் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போனதும் நேரடியாக கூட்டிகிட்டு போன மாதிரி. அந்த நிமிஷத்தை அதை மென்ஷன் பண்ணாதான் அது நமக்கு. ஸோ ஒரு சோதனை வந்து இங்கேயே நடக்குது, வனாந்தரத்தில் கல் அப்பமாக்குறது. மற்ற ரெண்டுமே கூட்டிகிட்டு போய் செஞ்சு. வேறு ஏதாவது இதில் தெரிஞ்சுக்கலாமா? 40 நாளும் தேவதூதரையும் கூட இருந்திருக்காங்க. 2 பேருமே எழுதுறாங்க 40 நாள் முடிஞ்ச உடனே தான் வந்து சோதிச்சான்னு. அவர் சோதிச்சா அந்த தேவதூதர்கள் கூடவே இருந்திருக்காங்க. ஆமாம், 40 நாள் இருந்திருக்காங்க அப்படின்றது மார்க் வந்து பொதுவாக எழுதுறாரு. இவங்களுக்கு வந்து தேவதூதர்கள் எப்போ வந்தாங்கன்னா மத்தியை பொறுத்தவரை கடைசியில் தான், லூக்கா பொறுத்தவரை கடைசியில் தான். அது மார்க் மட்டும் எழுதுறாரு. மார்க் வந்து இந்த 3ஐயும் விளக்கல. வனாந்தரத்தில் வந்து சோதிக்கப்பட்டார் 40 நாள் பொதுவாக எழுதிட்டார். ஒரு வித சூழ்நிலைக்குள் ஆக்கப்பட்டார். ஓகே, மார்க்லயும் மத்தேயுலயும் தான் தேவதூதர்கள் வராங்க. ஓகே, மார்க்ல இதுல நான் காட்டு சிலர் தேவதூதர்கள் ஓகே. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? சரி, இன்னைக்கு படித்ததுலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏதாவது கிடைச்சதா உங்கள் வாழ்க்கையில்? இன்னைக்கு படித்த பாடத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அல்லது உங்கள் வாழ்க்கையோட ஒத்து பார்க்குறதுக்கு ஏதாவது காரியங்கள் கிடைச்சதா? ஆயத்தப்படுறது, ஊழியத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படணும். உடனடியாக ஊழியம் செய்ய முடியாது. ஓகே, வேறு? ஓகே, எது மூலமாக அது நம்ம நீ படித்ததுலேருந்து ஏதாவது? இயேசுவே படிச்சிருக்காரு. அவர் 18 வருஷம் படித்தார். வேதத்தில் வந்து தன்னை வேதத்தை படிக்காமல் வேதத்தை படிக்கணும். படித்து ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசுவை பற்றி மட்டும் எழுதியிருக்க, நம்மளை பற்றி எழுதியிருக்க வேதாகத்தில் பைபிளில் அடுத்த தலைமுறை பற்றி பேசியிருக்காரு. சில வசனங்கள் பொதுவாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுக்கும்போது அது நம்மளை பற்றி உள்ள வசனங்களாக இருக்கலாம். நம்மளை பற்றி எழுதியிருக்கு. அது அந்த வசனங்களுக்குள்ளே போகும்போது தான் தெரியும் இது நம்மளை பற்றி உள்ள வசனம் அப்படின்ற மாதிரி. வேறு ஏதாவது? சோதனையை பற்றி? அந்த சோதனை இல்லை, அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அவன் பூமியில் அவன் சோதிச்சான். அந்த அதிகாரத்தை அவனோட சிலுவையில் பறிச்சிட்டாரு. ஊழிய பாதிப்பு வரும்போது சோதனை
சிலுவையில் அவன் பறிச்சுட்டான். அதனால தான் அவன் தோற்கடிக்கப்பட்டான். எனக்கு அதிகாரம் இல்லை, ஆதாமினால் இழந்து போன அதிகாரத்தை தான் அவன் வச்சுட்டு இயேசுக்கே காமிச்சான். ஆமாம். நான் அவருக்கு வந்து ரிவீல் பண்ணேன் ஒரு வசனத்தை மூலமாக. ஆனால் சிலுவையில் அந்த டாக்குமெண்ட் கிளியர் பண்ணி அவனை தோற்கடிக்கிறார். இப்போ அதிகாரம் வந்து ஆதாம் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு நமக்கு எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போவும் அவங்க கையில் அதிகாரம் இருக்கிற மாதிரி தான் நடக்கலாம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அதை பறிச்சுக்கிட்டாரு. இயேசு வந்து அந்த அதிகாரத்தை வந்து எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அவனை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அவன் அதிகாரம் இருக்கிற மாதிரி தான். நம்ம கிட்ட அந்த விசுவாசம் வரல. அது வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம வந்து அவனை தள்ள நம்ம இன்னும் சில நேரத்தில் அவனை பெருசாக நினச்சிடும். அந்த அதிகாரம் வந்து அவன்லேருந்து படிக்கப்பட்டது. இப்போ வந்து அதிகாரம் இருக்கிற மாதிரி ஏமாத்துறான். ஸோ அந்த சத்தியம் புரியணும். இப்போ நமக்கு வரும்போது சோதனைகள் வந்து அப்படி வராது. சரி, பிசாசினால நமக்கு ஆண்டவரால சோதனை இருக்குதா இல்லையா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மளை பயிற்சிக்கிறார். சோதிக்கலையா? அவரே தான் சொல்லியிருக்காரு, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி எங்களை காத்துள்ளுங்க, நீங்க பிரேயர் பண்ணுங்க. பொதுவானதுதான். ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் எதுக்காக சோதிக்கிறார்? நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து டாபிக் தான். ஆண்டவர் எதுக்காக சோதிக்கிறாரு? சாத்தா எதுக்காக சோதிக்கிறான்? விசுவாசத்தில் வளர்க்கறதுக்காக. விசுவாச சோதனை நிச்சயம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் வந்து சோதிப்பார். விசுவாசம் வந்து வளர்றதுக்காக சோதிப்பார். விசுவாசம் இல்லாதவங்க சோதிப்பார். விசுவாசம் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை நான் வந்து அதில் விசுவாசம் இல்லாதவங்க சோதிப்பார். ஆனால் சோதனைகள் தான் விசுவாசம் வளரும். அதான் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு விசுவாசம் வளர சோதிக்கிறார். சாத்தா வந்து எதுக்காக சோதிக்கிறான்? சாத்தானுடைய சோதனை இருக்குதா இல்லையா? இயேசு விட்டு விலகி போகும்போது அவன் தர்றான். விலகு வைக்கிறதுக்காக சோதிக்கிறான். இயேசு வந்து மந்தையை விட்டு துரத்துறது கிடையாது. மந்தையை விட்டு போன ஆட்டை எச்சிக்கிற சிங்கம் போல அவன் எப்படான்னு காத்துருக்கான். அது உண்மைதான். அதுதான். ஆனால் மந்தைக்குள்ள இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு. ஆனால் அதை தேடி தான் அகர் வராது. மந்தைக்குள்ள இருந்தால் நமக்கு சோதனை இருக்குதா இல்லையா? மந்தைக்குள்ள இருக்கிறோம். பயிற்சி இருக்கு. தாண்டு இங்கே வா, இங்கே பால் கரை. ஆண்டவர் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சாத்தான் அனுமதிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆவியானவர் தான் வனத்துக்கு போக சொல்றாரு. அங்கே போன இடத்துல சாத்தான் வந்து சோதிக்கணும். சில நேரத்தில் வந்து ஆண்டவரே வந்து சாத்தான் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். சோதிக்கப்படியாக ஒப்பு கொடுக்கலாம். அதுக்கு பல நோக்கங்கள் இருக்கு. ஆண்டவர் வந்து சாத்தானை வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணமே அது உலகத்தில் வச்சுக்கலாம். நம்மளை வந்து உருவாக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்தாகிய மகன் வரும்போ அது வரைக்கும் உன் தலையை நசுக்குவான்னு சொல்லி ஏற்கனவே ஜெருதர்னு சொல்லிட்டாரு. அது வரை தான் உனக்கு. அப்போ ஸ்திரீயாய வித்து உன் மகன் இயேசு பிறந்தோடனே தலையை நசுக்குவாருன்னே அவனுக்கு வாழ் மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு நீ நியாய தீர்ப்பு 4 பேர் தான் இருக்கான். நம்ம எதுக்கு பிசாசுக்கு போய் அவ்வளோ பெரிய ரோல் கொடுக்குறோம்? ஏன்னா ராஜ்யத்தின் புத்தனான அவன் மாற்றிட்டாரு. என்னிலும் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து யோபுக்கு நடந்தால் நம்ம ஏன் நமக்கு எடுத்துக்கணும்? இப்போ யோபு எடுக்க வேண்டாம். யோபுக்கு வந்தது நமக்கும் வரும். ஆனால் யோபுக்கு கிடைக்காத வெளிச்சம் நமக்கு கிடைச்சதுனால நம்ம சோதனையை ஈஸியாக மேற்கொள்ளலாம். அதில் உள்ள சத்தியம் அதுதான். ஆனால் யோபுக்கு வந்த சோதனை நமக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் சாத்தான் பேதுரு பற்றி இயேசு சொல்லுவார். சாத்தான் உன்னை சொல்ல புடைக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் இருக்கும். பேதுரு. ஆமாம். இப்போ பேதுரு இது வந்து புதிய உடன்படிக்கை தான் வரும். பேதுரு வந்து புதிய உடன்படிக்கை தான் வராது. ஆனால் சாத்தான் வந்து இயேசுட்ட போய் கேட்குறான், நான் சோதிக்கட்டுமா? பேதுருவார் சொலகளில் போட்டு புடைக்கிற மாதிரி சோதிக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, புடைச்சிக்கோ. ஆனால் இயேசு என்ன செய்கிறாருன்னா, நான் அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுடைய ஜெபம் தான் இப்போ வந்து பேருக்கு வந்த சோதனை. இயேசு வந்து மறுதளிக்கிறது. இயேசு தெரியாது சொல்கிறார். அதில் அவர் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா இயேசுடைய ஜெபம். ஆனால் யூதாஸ்க்கு அந்த ஜெபம் இல்லை. இதுதான் முக்கியம். இப்போ வந்து தேவனோடு இருக்கும்போது சோதனை இருக்கும். சாத்தான் அனுமதிப்பார். ஆனால் நம்ம தேவனோடு சேர்றதுக்காக, இன்னும் நெருங்கி சேர்றதுக்காக தான் அந்த சோதனை இருக்கும். ஆனால் அது பேதுரு வந்து இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி தான் அது, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி தான் அது அந்த சீனை வரும் அது. அப்படி ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு உள்ளதான் நான். ஏன்னா பவுல் சொல்லும்போது அது ஒட்டி பார்க்க முடியாது. ஆனால் அந்த சோதனை வந்து இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறமும் நடக்குது. இவங்க மீன் பிடிக்க போயிடுறாங்க.
இனிமேல் இயேசு வேணும்னா பேதுருவில் மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் இவர் அதுக்காக பண்ண ஜெபம், இவர் பண்ண பிரயாசம் தான் அவரை திரும்ப ஓடித்து கொண்டு வரும். அதை நம்ம அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் யாக்கோபு நிருபம் வாசம் அப்படின்னா பலவிதமான சோதனைகளில் நீங்கள் எனக்கு வந்து யாக்கோபு ரொம்ப நிறைய பேசியிருக்கிறேன். யாக்கோபெல்லாம் அதுக்கப்புறம் எழுதினவர். இந்த யாக்கோபு யாருன்னா இயேசுடைய தம்பி. இயேசு சாகும்போதெல்லாம் அவருக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. அவர் எழுதுகிறாரு பலவிதமான சோதனை உங்களுக்கு இருக்குது. அந்த பலவிதமான சோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான சோதனை நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் போன செமஸ்டர்லேயே 3 விதமான சோதனை இருக்குது. என்னென்ன சோதனை? பிசாசினால் வரும் சோதனை, தேவனால் வரும் சோதனை, இச்சையினால் வரும் சோதனை. நம்ம இச்சையினால சோதனை வரும். அதனால் இச்சிக்கப்பட்டு சோதிக்கப்படுற எவனும் நான் கடவுள் என்ன சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது அவனுடைய இச்சை. அந்த இச்சைக்கு பின்னாடி சாத்தா இருக்கும். இந்த சோதனை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இச்சையை தூண்டுறது அதை எப்படி ஏவாள் அன்னைக்கு தூண்டானோ நீ இதை சாப்பிட்டேன்னா கடவுள் மாதிரி மாறிடுவார். ஸோ ஒவ்வொரு பாவத்தையும் சாத்தான் தூண்டுவான். இந்த பாவம் என்ன நமக்குள்ளே இருக்குது, பாவ சுபாவம் நமக்கு இருக்குது. இப்போ அவன் தலை நெசுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம கிட்டே வரப்போலாம் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு இருக்கும். இந்த ஞானஸ்நானம் எடுத்த உடனே உங்களுக்கு சோதனை இருக்குது. அதான் நம்ம இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். அது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அவன் என்ன செய்வான் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த ஆசையை தூண்டி விடுவான். அது வந்து மறைந்திருந்து கிரியை செய்கிற ஆவியாக தான் இருக்கும். நம்ம மேலே ஒரு ஆளுங்க அவனுக்கு கிடையாது. ஆளுக்கு நம்ம விட்டு கொடுத்தா தான். நம்ம நீங்கள் வந்து அந்த இச்சையை தூண்டுறான், அந்த இச்சையின்படி நம்ம நடக்கிறோம், அப்போ உள்ளே வந்துடலாம். ஆளுகை வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அன்னைக்கு வந்து ஏவாள் கொடுத்த மாதிரி நம்ம இன்னைக்கும் ஆளுகை கொடுத்துரும். அவன் கையில் கொடுத்துட்டு அவன் நம்மளை ஆளுகை செய்கிறான். நம்ம நினச்சிட்டு இருப்பான் நம்ம பக்திமான் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளே வந்து அவனுடைய ஆளுகை இருக்கும். நம்ம எங்கெல்லாம் அவனுடைய இச்சைக்கு அவன் வந்து இச்சையை தூண்டி நம்மளை வந்து சிக்க வைக்க பார்க்குறானோ அங்கே நம்ம எங்கே விட்டு கொடுத்தோமோ அங்கே வந்து அவனுடைய ஆளுகை இருக்க தான் செய்யும். நமக்கே தெரியாமல் இருக்கும். அதனால் சாத்தானுடைய கிரிகள் தலை நெசுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவனை அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் வெற்றி பெற்றார். அந்த விசுவாசத்தில் வந்து இயேசுடைய வெற்றியில் நமக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வெற்றியில் இது பண்ணணும். ஆனால் அவனை அசால்ட்டாக நினச்சிட முடியும். அவன் வந்து தந்திரக்காரன், ஏமாத்துறதுக்கு வழி பார்த்துட்டே இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிற அந்த வகை எங்கன்னா இவன் வாழ்க்கையில் நான் எங்கே உள்ளே போகலாம். இது வந்து நம்ம பாவம்னு ஒரு பக்கம் பார்க்குறோம், கோபத்தை வச்சு உள்ளே வந்துடுவோம். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு இருக்கும் புதிய ஏற்பாட்டில். நம்ம இடம் கொடுத்தா தான் அவனுக்கு இடம் நம்ம வாழ்க்கையில். கோபத்தினாலே அவன் உள்ளே வந்துடுவான். நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அவன் எப்படியெல்லாம் நம்ம வந்து தனியாக டாப்பிக்கில் பார்க்கலாம். அவனுக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம், அவன் எப்படி நமக்குள்ளே வர்றான், உள்ளே வந்துட்டு நம்மளை ஃபுல்லாக ஆளுகை பண்ணுவோம். ஒருத்தருக்கு வந்து பிசாசு பிடிச்சிச்சு அப்படின்றது வந்து ஒரே நாளில் நடக்காது. அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்து முழு வாழ்க்கையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவான். ஸோ அதுதான் பேய் பிடிச்சதுன்னு சொல்லி இப்போ நம்ம அவரை தேடி தான் இயேசு வர்றாரு. மந்தையை விட்டு வெளியே போகிறவங்க அதான் அந்த கிருபை, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை அப்படின்னு சொல்லி. அப்போ அவரோட கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம காக்கப்படுறோம். இல்லை அவனுக்கு இன்னும் வல்லம் இருந்தால் கூட நான் அவனோட பிடியில் நம்ம போகிறது இல்லையே. வழி விலகி போனால் கூட நம்ம ஆண்டவர் வந்து அந்த கிருபை இருக்குது. நம்ம விலகி போய் நம்ம அவனை மாட்டிக்கிறோம். நம்மள திரும்ப கிருபை கிடைக்கும். திரும்ப நீங்கள் கதை நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் கிருபை கிடைக்கும். ஆண்டவர் மீட்பார். ஆண்டவர் ஒரு ஆத்மா கெட்டு போகிற சிக்கலை அப்படின்னு. ஸோ அவர் திட்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் வந்து காப்பாது. நம்மளால தான் விலகி போகிறோம், ஆண்டவர் பண்ணுறது இல்லை. ஆமாம். ஆனால் அவனுடைய சோதனையை வந்து நம்ம வந்து அந்த பலவித சோதனையில் இது இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனும் சோதிக்கிறார். தேவன் சில இடத்துல வந்து எதுக்காக இப்போ வந்து இயேசு வந்து 5 பேர் 5000 பேருக்கு 5 ரொட்டியை வச்சு கொடுக்க போகிறாரு. இவனை கேட்பார், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த மாதிரி சோதனையில் இருக்கிறது சீசர்கிட்டே கேட்பார். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு அவர் மேலே நம்பிக்கை வரணும், நமக்கு அவருக்கு மேலே விசுவாசம் வளரணும். நீங்கள் சொல்கிற மாதிரி விசுவாசம் எல்லாருக்குமே வளர்ந்துச்சுன்னு கிடையாது. எல்லாருமே ஒரு ஸ்டேஜிலேருந்து அற்ப விசுவாசத்துலேருந்து பெரிய விசுவாசத்தை நோக்கி வளர்ந்துட்டுருக்கோம். யாருமே வந்து நான் பெரிய விசுவாசின்னு சொல்ல முடியாது. அந்த சோதனை வரும்போது தான் தெரியும் நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது. ஸோ அந்த விசுவாசத்தை வளர்க்குறதுக்காக, அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்துறதுக்காக அவர் சோதிக்கிறார். அவர் வந்து பாவம் பண்ண தூண்ட மாட்டார். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாவம் பண்ண தூண்ட மாட்டார். அவருடைய சோதனை எல்லாமே விசுவாசத்தில் வளர்க்குறதுக்காக இருக்கும், விசுவாசத்தில் உறுதி ஆகிறதுக்காக இருக்கும். இந்த சோதனை வந்து நம்ம பிரித்து பார்க்க தெரியணும். இச்சையினால் வர சோதனையா, பிசாசினால் வருதா, ஆண்டவரால் வருதா. ஆண்டவரால் சோதனை வந்துச்சு அப்படின்னா தப்பி கொடுக்குற போக்கை உருவாக்கிட்டே இருப்பார். அந்த தப்பி கொடுக்குற போக்கு நமக்கு ஒரு டவுட். ஏன்னா ஆண்டவர் வந்து சோதிக்கிறவர் இல்லை அப்படின்றாங்க, உருவாக்குறவருக்கு. அப்போ அவர் வந்து ஒருவேளை பயிற்சி கொடுக்குறாரு. இங்கிலீஷில் வந்து 2 வார்த்தை இருக்குது. அது வந்து சாத்தான் வந்து டெம்ப்டட், ஹீஸ் எ டெம்ப்டட் இருக்கும். ஆண்டவருக்கு வந்து ட்ரையல், ஹி கிவ்ஸ் எ ட்ரையல். தமிழ் வந்து ஒரே வார்த்தை சோதனைன்னு இருக்குது. டெஸ்டிங், ட்ரையல் அப்படின்னு இருக்கும்.
அது வந்து ஆண்டவர் கொடுக்குறது. டெம்ப்டேஷன் வந்து ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷனில் யாக்கோபில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரெண்டு வேர்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஆண்டவர் வந்து டெம்ப்டேஷனை கொடுக்க மாட்டார். ஆனால் ட்ரையல்ஸும் டெஸ்டிங்கும் இருக்குது. தமிழில் ஒரே வார்த்தைனால தான் நமக்கு இது குழப்புது. ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு ஜெபத்தில் சரியாக இருக்கணும். அப்போ சரியாக கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து சரி பண்ணி விட்டாங்க. சில அவங்க பயிற்சியை தான் நான் அப்படி போகிறேன். இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லி கரெக்டு தான். பட் அது வார்த்தை வித்தியாசமாக வருது. தமிழில் ஒரே வார்த்தைன்றாங்க. அதனால தான் வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சோதிக்கப்படுகிறவனும் மேலே வந்து தேவன் சோதிக்கிற மாதிரி எழுதிப்பார். கீழே வரும்போது சோதிக்கப்படுகிறவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாத இருப்பாங்க. அது வந்து புதிய டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணியிருப்போம்னா டெம்ப்டேஷனுக்குள்ளாகிற எவனும் கடவுள் என்ன டெம்ப்ட் பண்ணுறான்னு சொல்லாமல் இருந்தேன். இங்கிலீஷில் அது கரெக்டாக வரும், தமிழில் அது குழப்பம் இருக்கா சரி, ஒரே வார்த்தை இருக்கிறதுனால. அவர் வந்து டெம்ப்டேஷன் பண்ண மாட்டார், அதாவது ஒரு இச்சையை கொடுக்க மாட்டார். ட்ரையல் அப்படின்றது வந்து ஒரு ப்ராக்டிஸ். ட்ரையல் இருக்குது, அது டெஸ்டிங் இருக்குது. ஆபிரகாமுக்கு வந்து அது நீங்கள் ஆபிரகாமை தெரிஞ்சுக்கலாம். யோபுடியை பார்த்தீங்கன்னா தேவன் இருக்கிறாரு, சாத்தான் இருக்கிறான். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வெறும் தேவன் மட்டும்தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதனால் சோதனை, பலவிதமான சோதனைகள் இது எல்லாமே இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது செம்மணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியில் யாராவது ஜெர்மனிங்களா? கர்த்தாவே சோத்திரம் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கர்த்தாவை மட்டும் உங்கள் குறித்து கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே அருமையான தாசனை எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கர்த்தாவே சோத்திரம் உண்மை குறித்து ஆராய்ந்து அறிந்து சோதனைக்கு கர்த்தாவே ஓ சோத்திரம் எதனால் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது கர்த்தாவே சோத்திரம். அந்த சோதனைகள் எல்லாம் நன்றாய் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, இங்கே கடந்து வந்த எல்லாரும் என்னுடைய பிரசனம் தங்கி இருப்பதாக இங்கிருந்து கடந்து சென்று கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே என்னுடைய வசனங்களை விதைக்கத்தக்க கர்த்தாவை நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதாக. ஓ சோத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்து கர்த்தாவே 30, 60, 100 கர்த்தாவே சோத்திரம் விலக செய்யட்டும். நீரே பெரிய காரியங்களை செய்வராக அப்பா. சோத்திரம் சோதனையின் மத்தியில் கர்த்தாவே ஒரு பாக்கியமும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஜெபங்கள் செய்வாருள்ள நல்ல பிதாவே. ஆமென். குறிப்பாக வந்து யோபுடைய சோதனையில் வந்து சாத்தா இருந்தால் கூட அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஸோ அந்த விசுவாசம் வந்து பொண்ணாக விளங்கணும். இது வந்து பேதுரு எழுதுவார். பேதுரு சோதனைக்குள்ளே போனார், சாத்தானுடைய சோதனைக்குள்ளே போயிருக்கிறாரு, தேவனுடைய சோதனைக்குள்ளே போயிருக்கிறாரு. அவர் எழுதும்போது உங்களுக்கு மத்தியில் பற்றி இருக்கிற அக்கினியை பற்றி நீங்கள் வேறு ஏதோ புதுமை நினைக்க வேண்டாம். அது வந்து உங்களுடைய விசுவாசத்தை வந்து உங்களுடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்பட்டால் தான் அது பொண்ணா இல்லை சும்மா சாதாரணமானது தெரியும். சோதிக்கப்படாத எதுவுமே எப்படி ஒரு தங்கத்தை வந்து சுத்தமான தங்கமாக மாற்றுறதுக்கு நெருப்பில் போடுறாங்களோ அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் வந்து சோதிக்கப்பட்டால் தான் அது தங்கமாக இல்லை போலியா அப்படின்றது தெரியுன்றது பேதுரு. அதனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்து சோதனை இருக்குது. இந்த விசுவாசத்தை வந்து பொண்ணாக விளங்க பண்ணுறதுக்காக சொல்லிக்கிறேன்.